14வது அதிகாரம் 7வது வசனம். நீ என்னை அறிந்து விட்டால் என் பிதாவை அறிந்திடுவாய். ஒருவரில் ஒருவர் அன்பால் வாழ்த்திடுங்கள். நீ என்னை அறிந்து விட்டால் என் பிதாவை அறிந்திடுவாய். ஒருவரில் ஒருவர் அன்பால் வாழ்த்திடுங்கள். நாம் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? இயேசு அவரே நம்மை காத்து கொள்வார். நாம் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? இயேசு அவரே நம்மை காத்து கொள்வார். பூமி எங்கும் இயேசு உலாவிக் கொண்டு இருக்கார். ஆவியினால் நம்மை தேற்றிடுவார். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருப்பதினாலே நீங்கள் ஒளியில் நடந்து வாழ்ந்திடுங்கள். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருப்பதினாலே நீங்களும் ஒளியில் நடந்து வாழ்ந்திடுங்கள். நாம் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? இயேசு அவரே நம்மை காத்து கொள்வார். நாம் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? இயேசு அவரே நம்மை காத்து கொள்வார். பூமி எங்கும் இயேசு உலாவிக் கொண்டு இருக்கார். ஆவியினால் நம்மை தேற்றிடுவார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்கிறதே. அவர் தேவன் என்றும் பாராமல் அடிமை ரூபத்தில் வந்தார். சிலுவை வரை தன்னை தாழ்த்தி வந்தார். அவர் தேவன் என்றும் பாராமல் அடிமை ரூபத்தில் வந்தார். சிலுவை வரை தன்னை தாழ்த்தி வந்தார். நாம் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? இயேசு அவரே நம்மை காத்து கொள்வார். நாம் என்ன செய்வோம்? எங்கே போவோம்? இயேசு அவரே நம்மை காத்து கொள்வார். பூமி எங்கும் இயேசு உலாவிக் கொண்டு இருக்கார். ஆவியினால் நம்மை